ஸ்ருதி ஆரம்பிக்க போற ஹோட்டலுக்கு இப்ப செஃப் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சது மட்டும் இல்லாம, இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து டிஷ் ரெடி பண்ணி குடுக்கணும். அதுல அவங்க சாப்ட்டு பார்த்துட்டு எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. அத பொறுத்து தான் உங்கள வேலைக்கு எடுப்பேன் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால இப்போ மீனாவுக்கும் புதுசா ஸ்கூட்டி கிடைச்சிருச்சு. இதெல்லாம் டபுள் சந்தோஷத்த கொண்டாடுறதுக்காக, ஸ்ருதி வந்துட்டு நல்ல பிரியாணியெல்லாம் செய்ய சொல்லி வீட்ல யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஆர்டர் குடுக்குறாங்க. அதையுமே அந்த செஃப் வந்து ரெடி பண்ணணும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. நான் அது மட்டும் தான் செய்ய முடியும்." அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைல ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சு குடுக்கணும் தானே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சமைக்கிறதுக்கு சொல்றாரு. ரவியும் இப்படிதான் இருக்கும். ஒரு செஃப் வந்துட்டு எதுக்குமே நான் அத செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ மீனாவும் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு செய்றதுக்கு, ஒரு சில சமையல் இதெல்லாம் செய்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ மீனா கிட்ட நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, நீங்க ரொம்ப ஃபேவரட்டா ஒண்ணு செய்வீங்க பார்த்தீங்களா? அந்த சிக்கன் சூப் மட்டும் பண்ணி தரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பா ஸ்ருதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எல்லாருக்குமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்றாங்க. அதனாலேயே வந்து நம்ம ரோகிணிக்கும் சரி, விஜயாக்கும் சரி சுத்தமா பிடிக்கல. ஸோ ஓவரால் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான டின்னர் இருக்குது, லஞ்ச் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அ இப்போ செஃப் வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ருதி வந்து என்ன பண்றாங்கன்னா, ரவி கிட்ட கூட எதுவுமே கேட்காம, மீனா கிட்ட ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் எல்லா இதுலயும் டேஸ்ட் பண்ணி சொல்லப் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "இல்ல ஸ்ருதி ஃபர்ஸ்ட்டு அத்தை டேஸ்ட் பண்ணட்டும்னு" சொல்லும்போது, "இல்ல மீனா, நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும். இதுல என்னென்ன ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு மீனாவ பார்த்துட்டு முறைக்கிறாங்க. "இல்ல எனக்கு அப்படி ஒண்ணும் அனுபவம் இல்ல. ரவிகிட்ட வேணா கேட்டு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு தெரியாதா ரவிகிட்ட கேட்கணும்னு? அவன் வந்து அவனோட ஹோட்டலுக்கு தான் ஃபேவரா பண்ணுவான். வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு தான் ஃபேவரா சொல்லுவான். அதனால தான் சொல்றேன். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஸ்ருதி ஒரு கரண்டில வந்துட்டு ஒரு டிஷ் வந்து எடுத்து குடுக்குறாங்க. மீனாவும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துலயும் சாப்பிட்டு பார்த்துட்டு எது எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப எல்லாருக்குமே நீங்க சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே எடுத்துக்கோங்க அப்படின்னும்போது, விஜயா இருந்துட்டு, அவ சாப்பிட்டத நான் சாப்பிடவா? அவ டேஸ்ட் பார்த்து எச்சி பட்டத நாங்க சாப்பிடணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ஆன்டி சொல்றீங்க? ஹோட்டல்ல எப்பயுமே இப்படிதான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு நாங்க அப்படியே செஞ்சு கஸ்டமர் கேட்டாங்கன்னா, அப்படியே செஞ்சு குடுத்துற முடியாது இல்லையா? நாங்க அதிகமா செய்யும்போது, உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்க்க தானே செய்வோம். அந்த மாரி தான் மீனா வந்து டேஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சாப்பிடுறாங்க.